ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வீட்டிலேயே கொழுக்கட்டை மாவு செஞ்சு நம்ம கொழுக்கட்டை செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு நல்ல 1 கிலோ பச்சரிசியை ஊற வச்சுக்கலாங்க. ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல தண்ணி இழுக்கிற டர்க்கி டவரில் வந்து இந்த மாதிரி போட்டு ஃபேன் காற்றுலேயே வந்து நல்லா ஆற விடுங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரிசி வந்து கொஞ்சம் தான், ஒரு 4-5 தான் வந்து ஒட்டணும். ஸோ அந்த பதத்தில் இந்த அரிசியெல்லாம் நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாவு இந்த மாதிரி வீட்டிலையே நல்லா களைஞ்சிட்டு சுத்தமாக நீங்கள் பண்ணும்போது ஸோ அதில் வர்ற மாவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஆறுனாலும் வந்து ஹார்டாகாது. அதனால் வந்து இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக இந்த கொழுக்கட்டையை திருப்பி திருப்பி செய்ய சொல்லுவாங்க. உங்களுக்கு 1 கிலோ மாவு அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொழுக்கட்டை வரும். பாருங்கள், இப்போ அரிசி ரெடி ஆயிடுச்சு. நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். ஸோ அரைச்சிட்டு வந்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் நாம் இந்த மாவை வந்து ஒரு ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு வெள்ளை துணியை எடுத்துக்கோங்க, காட்டன் கிளாத்து. ஸோ அதை தண்ணியில் நனைச்சிட்டு இட்லி பாத்திரத்தில் போட்டு ஒரு அடித்தட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி மூடி நம்ம மூடி போட்டுடலாம். ஸ்டீம் பண்ணிடுறோங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக விடணும். ஸோ ஆவி வர்ற வரைக்கும் இதை நம்ம வேக விட்டுடணும். ஸோ வேக வச்சு எடுத்த உடனே நம்ம இதை வந்து இந்த மாவு நல்லா வேக வச்சு எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாங்க. ஸோ பாருங்கள், இதை நல்லா வந்து தட்டில் ஆற வச்சு நாம் அந்த கட்டிகள்லாம் இல்லாமல் ஆற வச்சுக்கலாம். ஸோ இந்த மாவு வந்து கெடவே கெடாதுங்க. ஸோ இதை நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் வறுத்து ஒரு பாத்திரத்தை போட்டு வச்சுட்டிங்களா, எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் நம்ம கொழுக்கட்டை பண்ணிக்கலாம், இடியாப்பம் கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நான் 1 டம்ளர் தண்ணியில் 1 ஸ்பூன் நல்லா விட்டுக்கிட்டேன். கூடவே சால்ட்டு. ஸோ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணுங்க. சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொஞ்சமாக மாவு பிசைஞ்சு காமிச்சிருக்கேன். பாருங்கள், தண்ணி சலசலன்னு கொதித்த உடனே இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இப்படியே கலந்துகிட்டே வரும்போது மாவு நல்லா சாஃப்டாக கெட்டியாயிடுங்க. இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நம்ம கையில் கூட நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிண்டி எடுத்து கொஞ்சம் ஆற விட்டுறணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சு, ஸோ இந்த மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாவு. இப்போ நம்ம இதில் சின்ன சின்ன சொப்பு செஞ்சிடலாங்க. ஸோ பூர்ணம் வந்து நான் பூர்ணமும் நிறைய வெரைட்டி ஆஃப் பூர்ணம் இருக்குது, அதுவும் நான் வீடியோவில் போடுறேன். இப்போ வந்து பாருங்கள், இந்த கொழுக்கட்டை மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, எப்படி சொப்பு செய்யலாம் பாருங்கள். இவ்வளோ சாஃப்டாக அது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நடு விரல் வந்து இந்த மாதிரி கட்டை விரலை அழுத்திக்கிட்டு இந்த மாதிரி சொப்பு பண்ணுங்கள். தின்னாக வரும், நல்லா மெல்லிஸாக இருக்குங்க. தேங்காயோட இந்த வழுக்க மாதிரி இருக்கும் பாருங்கள், இளநீர் மாதிரி இருக்கும் பாருங்கள். இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதில் நம்ம எந்த பூரணம் பிடிக்கும், நான் அன்றைக்கி தேங்காய் பூரணம் வச்சுருக்கேன். ஸோ தேங்காயையும் வெல்லத்தையும் கலந்து பூரணம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பூரணத்தை வச்சு நமக்கு தேவையான ஷேப்ஸு தேங்காய் மாதிரி பிடிக்கலாம், ஷெல் மாதிரியும் பிடிக்கலாம். ஸோ நிறைய வெரைட்டி நம்ம இதில் செய்யலாங்க. இது வந்து நான் தேங்காய் கொழுக்கட்டை, தேங்காவையும் இதுவும் போட்டு நடுவில் வச்சுட்டு சுத்திரம் அடித்து விட்டுருவாங்க. அழகாக சேர்த்து பூரணம் வெளியில் தெரியாத அளவுக்கு சேர்த்து பிடிச்சிடணும். இந்த ஷேப்பே பாருங்கள், தேங்காய் மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து மோதகம்னு சொல்கிறாங்க. விநாயகருக்கு ரொம்பவும் பிடிச்ச மோதகம். இன்னொன்றுத்தில் வந்து இப்படி ஷெல் மாதிரி சிப்பி மாதிரி பிடிக்கலாம். ஸோ அப்படியே மடித்து விட்டுருலாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு எல்லா கொழுக்கட்டையும்
திருப்பியும் ஸ்டீமில் வச்சு வேக வச்சு எடுத்துடுறோங்க. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்துடும். இங்கே பாருங்கள், சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நான் கூடவே கொஞ்சம் கார கொழுக்கட்டையும் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம வெறும் மாவில் வரமிளகா, கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை தாளித்து கொட்டிட்டு கார கொழுக்கட்டையும் பிடிச்சி வச்சிடலாம். ஸோ கொழுக்கட்டை ரெடிங்க. ஸோ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் கொழுக்கட்டை மாவு தயார் பண்ணி செஞ்சு பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது கொழுக்கட்டை. சூடாக இருக்கும்போதும் சூப்பராக இருக்கும், ஆறினாலும் சூப்பராக இருக்குங்க. சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் மறக்காமல் இதை செஞ்சு விநாயகருக்கு படைங்க. உங்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நன்றி.